நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சிகரம் தொட்டவர்கள் கதை படிச்சிருந்தேன். அதை எழுதியவங்க ஜெயந்தி நாகராஜன். அதோட பதிப்பகம் அறிவு பதிப்பகம். அதுல நான் ஹெலன் கெல்லரை பத்தி படிச்சிருந்தேன். ஹெலன் கெல்லர் பிறந்த ஒரு வருடம் நல்லா தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருமா. அதுல அவங்களுக்கு கண்ணு தெரியாம காது கேட்காம போயிடுமா. அப்புறம் அவங்க ரூமுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அந்த ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டாங்களாம். யார் அவளை பார்க்க வந்தாலும் அவங்க மேல கோவப்படுவாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நினைப்பாங்களாம், நம்ம ஏன் அழுதுகிட்டு நம்ம அப்பாவே கஷ்டப்படுத்தி இருக்கணும், இனிமே நம்ம அழுகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவர் ஆசிரியர் வருவாங்களாம். ஹெலன் கெல்லருக்கு அவங்க ஆசிரியர்னா ரொம்ப பிடிக்குமா. அவ ஆசிரியர்னால இவ்வளவு பெரிய ஆளா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசிரியருக்கு நன்றி சொல்ற விதத்துல ஆசிரியர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுவாங்களாம். அவன் உலகத்திலே 8வது அதிசயத்துல உள்ளவங்களாம். இப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாருமே முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க முயற்சி செஞ்சனால இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முயற்சி செய்யாம விடக்கூடாது. முயற்சி செஞ்சோம்னா நம்மளால ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் நான்